ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7-10-1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அனைத்து அதிகாரம் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்தான் ராஜ ரிஷி ஆவார். பாப்தாதா கேட்குறாங்க, இன்று பாப்தாதா எந்த சபையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இது ராஜ ரிஷிகளினுடைய சபை. தன்னை ராஜ ரிஷி அப்படின்னு புரிஞ்சு எப்பொழுதும் நடந்துக்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஒரு பக்கம் ராஜ்யம், இன்னொரு பக்கம் ரிஷி. இரண்டினுடைய லட்சணமும் வேறு வேறு. அது பாக்கியம், இது தியாகம். அது அனைத்து அதிகாரம் நிறைந்தது. மற்றும் இது ரிஷி அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர், அனைத்து அதிகாரம் நிறைந்தவர் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர். அவர் அனைவருக்கும் பிரியமானவர் மற்றும் இவர் அனைவரிடமிருந்தும் விலகியவர். இரண்டு லட்சணமும் வார்த்தைகள் மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் சேர்ந்தே தென்படுதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தற்சமயம் சுய ராஜ்யம், அதாவது இந்த அனைத்து கர்மேந்திரியங்கள் மீது சுயத்தினுடைய ராஜ்யம், இதைதான் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றது. மற்றும் அது எதிர்காலத்தின் இரட்டை ராஜ்யம், அதாவது சுயத்தின் மேல் ராஜ்யம் மற்றும் உலகின் மேல் ராஜ்யம். அந்த மாதிரி இரட்டை ராஜ அதிகாரியாக இருக்கீங்களா? இரட்டை ராஜ்யத்தின் போதை எப்பொழுதும் இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா. எவ்வளவு ராஜ்யத்தின் போதையோ அந்த அளவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம், அதாவது ரிஷி ரூபம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதா? இரண்டினுடைய சமநிலை இருக்குதா? அல்லது ஒரு சொரூபம் நினைவு இருக்குது மற்றும் இன்னொன்று மறந்து விடுகிறதா? இந்த பழைய உடல் மற்றும் உடலின் உலகத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக ஆகிட்டீங்களா? அல்லது இப்பொழுது கூட இந்த பழைய உடல் மற்றும் உலகம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்குதா? இந்த உலகம் சுடுகாடு அப்படின்னு அனுபவமாகுதான்னு கேட்குறாங்க பாப்தாதா. அனைவரும் நினைவிழந்து கிடக்கும் ஆத்மாக்களாக தென்படுறாங்களா அல்லது வார்த்தை அளவில் மட்டும்தானா? இவங்க அனைவரும் இறந்து கிடக்கிறாங்க, அதாவது சுடுகாடாக இருக்குது அப்படின்னு எதுவரை அனுபவம் ஆகலையோ அதுவரை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக ஆக முடியாது. இன்றைய உலகத்தில் கூட எல்லைக்கு உட்பட்ட வைராகியம் உடையவங்க காட்டுக்கு அல்லது சுடுகாட்டுக்கு போகிறாங்க. ஆகையத்தான் சுடுகாட்டு வைராக்கியம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்படி எதுவரை இந்த உலகம் சுடுகாடு அப்படின்னு அனுபவம் ஆகலை அப்படின்னா நிரந்தரமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் எப்படி அனுபவம் ஆகும்? நான் ரிஷியாக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவங்க வைராக்கியத்தின் கூடவே அதிகாரத்தின் குஷியிலும் இருப்பாங்க. அப்படின்னா ராஜ ரிஷி ஆவதற்காக எவ்வளவு ராஜ்யத்தின் போதையோ அந்த அளவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக தென்படுவாங்க. இரண்டும் சேர்ந்தே அனுபவம் ஆகும். எவ்வளவு சுடுகாடு அப்படின்னு அனுபவம் ஆகுமோ அந்த அளவே சொர்க்கம் எதிரில் தென்படும். தியாகத்தின் கூடவே பாக்கியமும் தெளிவாக எதிரில் தென்படும். சம்பூர்ண ராஜரிஷனுடைய நிலை அப்படின்னா போதை மற்றும் அடையக்கூடிய லட்சியம் இரண்டும் தெளிவாக இருக்கும். சம்பூர்ண ராஜரிஷனுடைய நிலை அப்படின்னா போதை மற்றும் அடையக்கூடிய லட்சியம் இரண்டும் தெளிவாக இருக்கும். லட்சியம் அப்படின்னா சம்பூர்ண நிலை. அந்த மாதிரி போதையில் இருக்கக்கூடியவங்களுடைய எதிரே எப்படி ஸ்தூல கண்களின் எதிரில் ஸ்தூல பொருட்கள் தெளிவாக தென்படுதோ அந்த அளவு அருகில் இருக்கும். எப்போ எதிரில் தென்படுது அப்படின்னா அந்த பொருள் இருக்குதா அல்லது இல்லையா? என்ன மற்றும் எப்படி என்று எந்த எண்ணமும் எழாது. அந்த மாதிரியே சம்பூர்ண நிலையினுடைய லட்சியம் எதிரில் தென்படும் காரணத்தினால நான் ஆவேனா அல்லது ஆக மாட்டேனா மற்றும் சம்பூர்ண நிலை என்று எதை கூறுவது என்ற கேள்விகள் முடிஞ்சிடும். தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய அடையாளங்கள் தன்னுள் தெளிவாக தென்படும். அந்த அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? அதை தெரிஞ்சிருக்கீங்களா மற்றும் அனுபவம் செய்தீங்களா? முதல் அடையாளம், பழைய உலகின் எந்த ஒரு நபர் அல்லது சாதனத்தின் மேல் எண்ண அளவில் மற்றும் கனவு அளவில் கூட பற்றுதல் இருக்காது. எப்பொழுதும் தன்னை கலியுக உலகத்திலிருந்து விலகி வந்த சங்கமயுகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க.
முழு உலகத்தினுடைய அசுர குணமுள்ள ஆத்மாக்களை நன்மை பயக்கும் மற்றும் இரக்கம் நிறைந்த பார்வையோடு பார்ப்பாங்க. எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமான சேவாதாரியாக அனுபவம் செய்வாங்க. ஒவ்வொரு சூழ்நிலை மற்றும் சோதனையில் எப்பொழுதும் தன்னை வெற்றி அடைபவர் என்று அனுபவம் செய்வாங்க. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, அப்படி உரிமை சொரூபம் என்று புரிந்து ஒவ்வொரு காரியமும் செய்வாங்க. எப்பொழுதும் திரிமூர்த்தி ஆசனதாரியாக அனுபவம் செய்வாங்க. 3 காலத்தையும் தெரிந்த நிலையின் நினைவு சொரூபம் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு காரியத்தின் 3 காலங்களை தெரிந்திருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் உயர்ந்த காரியமாக நல்ல காரியமாகவும் ஆக்குவாங்க. பாவ கணக்கு முடிந்து விட்டதாக அனுபவமாகும். ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு எண்ணமும் அவசியம் வெற்றி அடையும் என்று எப்பொழுதும் அனுபவம் செய்வாங்க. பழைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்திலிருந்து விலகி இருப்பதாக அனுபவம் செய்வாங்க. எப்பொழுதும் பார்வையாளர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பதாக தன்னை அனுபவம் செய்வாங்க. இதுதான் அடையாளங்கள் மற்றும் லட்சியம் கூட அந்த மாதிரியானவரை ராஜரிஷி அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ராஜரிஷியாக ஆகியிருக்கீங்களா பாப்தாதா கேட்குறாங்க. ராஜரிஷியினுடைய பட்டமோ கிடைச்சிருக்குதான் இல்லையா? எது பட்டமோ அதுவே நடைமுறையிலும் இருக்குதான் இல்லையா? பிராமணன் அப்படின்னு சொல்கிறது மற்றும் செய்வது, நினைப்பது மற்றும் பேசுவது, கேட்பது மற்றும் சொரூபத்தில் கொண்டு வருவது ஒரே சமமாக இருக்கணும். பிராமணன் அப்படின்னா சொல்கிறது மற்றும் செய்வது, நினைப்பது மற்றும் பேசுவது, கேட்பது மற்றும் சொரூபத்தில் கொண்டு வருவது ஒரே சமமாக இருக்கணும். நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஒரு நொடியில் தன்னை எங்கு விரும்புகிறீங்களோ அந்த நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா? அந்த மாதிரி எவரடியாக ஆகியிருக்கீங்களா? எப்படி உடலில் வருவது மிகவும் சுலபமாக மற்றும் இயல்பாக அனுபவம் ஆகுதோ அதே மாதிரி அசரீரி ஆவதற்கான பயிற்சியும் அந்த அளவே சரளமாக அனுபவமாகதான் கேட்குறாங்க பாப்தாதா. நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர் தான் இல்லையா? இராணுவத்தினர் ஒவ்வொரு நேரமும் கட்டளையை ஒரு நொடியில் நடைமுறையில் கொண்டு வர்றவங்க. இப்பொழுது அசரீரி ஆகுங்க அப்படிங்கிற கட்டளை கிடைக்குது அப்படின்னா எவரடியாக இருக்கீங்களா அல்லது ரெடியாக வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. ஒருவேளை இராணுவம் தயாராவதில் நேரம் எடுக்குது அப்படின்னா வெற்றி கிடைக்குமா? அந்த மாதிரி எப்பொழுதும் எவரடியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாப்தாதா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து அதிகாரங்களினுடைய போதையில் இருக்கக்கூடிய சங்கம யுகத்து உயர்ந்த பிராமணர்களுக்கு சுயராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தின் போதையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சில முக்கிய சகோதர சகோதரிகளுடன் பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அமிர்த வேளையில் ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க. இருந்தாலும் மகாரதியினுடைய உரையாடல் சந்திப்பிற்கும் மற்ற அநேக ஆத்மாக்களினுடைய உரையாடல் சந்திப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாயிடுது அப்படிங்கிற அந்த வர்ணனை இருக்குது இல்லையா? இந்த பழமொழி இந்த ரூபத்தில் தவறானது. ஏன்னா இடையிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஐக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டுமல்ல, ஆனால் அன்பில் ஐக்கியமாவதுங்கிற ஒரு வார்த்தை ஐக்கியமாகுது. அன்பில் ஐக்கியமாவது, இந்த ஒரு வார்த்தை ஐக்கியமாவது, இன்னொரு வார்த்தை அன்பில் ஐக்கியமாவது. ஐக்கியம் என்ற வார்த்தை மட்டும் கிடையாது, ஆனால் அன்பில் ஐக்கியமாவது. ஒரு வார்த்தை ஐக்கியமாவது, இன்னொரு வார்த்தை அன்பில் ஐக்கியமாவது. யாராவது மிக அன்போடு சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரம் அன்பின் சந்திப்பின் வார்த்தையாக என்ன சொல்கிறாங்க? இவங்களோ ஒருவர் இன்னொருவரில் கலந்து விட்டது அந்த மாதிரி இருக்கிறாங்க, அல்லது இருவர் சேர்ந்து ஒன்றாகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்பினுடைய வார்த்தைகளை அவங்க இந்த ரூபத்தில் எடுத்துட்டாங்க. ஒருவர் இன்னொருவரில் கலந்து ஒன்றாகி விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வர்ணனை இருக்குது இல்லையா? இதுதான் மகாரதிகளினுடைய சந்திப்பு. தந்தையில் ஒன்றாக கலந்துட்டாங்க அப்படின்னா தந்தையின் சொரூபமாகிட்டாங்க. அந்த மாதிரி சக்திசாலியான அனுபவம் மகாரதிகளுக்கு அதிகமாக இருக்கும்.
மற்றபடி பிற ஆத்மாக்கள் பாபா கிட்ட இருந்த அன்பு சக்தியை இழப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. யுத்தம் செய்து செய்து நேரத்தை முடிச்சிடுறாங்க. ஆனால் மகாரதி அமர்ந்தார் மற்றும் ஒன்றாக கலந்து விட்டார். அவர்களுடைய அன்பு எவ்வளவு சக்திசாலியானது! அவங்க தந்தையை தன்னுள் அடக்கி விடுறாங்க. தந்தை மற்றும் குழந்தை சமஸ்வரூபத்தினுடைய நிலையில இருப்பாங்க. தந்தை மற்றும் குழந்தை சமஸ்வரூபத்தின் நிலையில இருப்பாங்க. எப்படி தந்தை நிராகாரமாக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தையும் நிராகாரமாக இருப்பார். எப்படி தந்தையினுடைய குணமோ அதே மாதிரி மகாரதி குழந்தைகளுடைய குணமும் சமமானதாக இருக்கும். மாஸ்டராக ஆகிட்டாங்க இல்லையா? அப்படி மகாரதி குழந்தைகளுடைய சந்திப்பு அப்படின்னா அன்பில் ஐக்கியமாவது, தந்தையில் கலந்து விடுவது. கலந்து விடுவது என்றால் சமமான சொரூபத்தின் அனுபவம் செய்வது. கலந்து விடுவது அப்படின்னா சமமான சொரூபத்தின் அனுபவம் செய்வது. அந்த நேரம் தந்தை மற்றும் மகாரதி குழந்தைகளுடைய சொரூபம் மற்றும் குணங்களின் வித்தியாசம் அனுபவம் செய்ய மாட்டாங்க. சாக்காரத்தில் இருந்த போதிலும் நிராகார சொரூபத்தின் அன்பில் மூழ்கி இருப்பாங்க. அப்படின்னா சொரூபமும் தந்தைக்கு சமமாக ஆயிடுச்சு. அதாவது தன்னுடைய நிராகார சொரூபம் நடைமுறை நினைவில் இருக்குது. எப்பொழுது சொரூபம் தந்தைக்கு சமமானது அப்படின்னா குணமும் தந்தைக்கு சமமானது. ஆகையினால மகாரதிகளுடைய சந்திப்பு அப்படின்னா தந்தையுடன் கலந்து விடுவது. எப்படி நதி கடல்ல கலந்து கடல் சொரூபம் ஆகிறது இல்லையா? அதாவது தந்தையின் அனைத்து குணமும் தண்ணீர் அனுபவமாகும். பிரம்மபாபாவின் எந்த அனுபவம் சாக்காரத்தில் இருந்ததோ அது மகாரதிகளுக்கும் இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. கடல்ல கலந்து விடுவது அப்படின்னா தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய அனுபவம் செய்வது. கடல்ல கலந்து விடுவது அப்படின்னா தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய அனுபவம் செய்வது. இந்த அனுபவம் இப்போ அதிகமாக இருக்கணும். ஒவ்வொரு எண்ணத்துல வரதானே பார்வையில வரதானே பார்வையால் நன்மை செய்கிறவங்க பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெருக்கத்தை பார்க்குறாங்க. நெருக்கம் அப்படின்னா கலந்து விடுவது. அமிர்த வேலையினுடைய நேரம் விசேஷமாக அந்த மாதிரி சக்திசாலியான அனுபவம் செய்வதற்கானது. அந்த மாதிரி அனுபவத்தின் பிரபாவம் முழு நாளும் இருக்கும். எது மிக அன்பிற்குரிய ஒன்றோ அது எப்பொழுதும் மனதில் உள்ளடங்கி இருக்கும். இதுதான் அமிர்த வேலையில் மகாரதிகளினுடைய சந்திப்பு. பாப்தாதாவும் யார் யார் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சோதனையும் செய்கிறாங்க. எப்படி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக திரையினுடைய சீலையை அகற்றாங்களோ அதே மாதிரி அமிர்த வேலையினுடைய காட்சியும் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேலையினுடைய சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக தான் முதலில் சந்திப்பை செய்யணும் அப்படின்னு ஓட்டப்பந்தயத்திலேயே மும்முரமாக இருப்பாங்க. தந்தை காந்தம் இல்லையா? ஆகினால இயற்கையாகவே யார் மிகவும் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் அருகில் வராங்க. வெளிமுகமாக யார் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படுபவர்கள் சுத்தமான ஆத்மாக்களாகத்தான் இருக்கிறாங்க. அந்த காட்சி பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்குது. சாட்சியாக இருந்து காட்சியை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை வதனத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு குழந்தைகளுக்கு எண்ணம் உருவாது. பிரம்ம பாபா சாக்கார ரூபத்தை விட அவ்யக்த ரூபத்தில் எப்பொழுது இரவு பகலாக சேவையில் அதிகமாக சகயோகி ஆகும் பங்கை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்போ தந்தைக்கு சமமாக பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மாதித்த நிலையில் இருக்கிறார். சித்தி சொரூபமாக இருக்கிறார். இந்த நிலையில் ஒவ்வொரு எண்ணத்திலும் சித்தி பிராப்தி ஆகுது. என்ன நினைத்தாரோ அது சத்தியமாகுது. ஆகையினால நாலாபுறங்களிலும் எண்ணத்தினுடைய சக்தி, அதாவது வெற்றி ரூபத்தினால சகயோகியாக இருக்கிறாங்க. வாய்மொழியை விட எண்ணத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்குது. சாக்காரத்தை விட ஆக்காரத்தின் வேகம் அதிகம். அப்படி எண்ணத்தினால சேவையினுடைய பங்கு நடந்துட்டு இருக்குது. அதுவும் சத்தியமான எண்ணம், சுத்தமான எண்ணம் ஆகும். உங்களுடையது அதிகமாக வாய்மொழி மூலம் சேவை, மனம் மூலமாகவும் இருக்குது. ஆனால் அதிகமாக வாய்மொழி மூலமாக இருக்குது. மேலும் பிரம்ம பாபாவில் சத்திய எண்ணத்தின் சேவை இப்பொழுது இருக்குது. அப்படியானால் அதிவேகம் இருக்கும் இல்லையா? அப்படி இப்பொழுது சேவையில் சேவையினுடைய பங்கு தான் நடந்துட்டு இருக்குது. சேவையினுடைய பந்தனத்திலிருந்து விடுபடலை, கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கிறாங்க. நல்லது. வரதானம்.
தன்னுடைய மன்னிக்கும் சொரூபம் மூலமாக பாடம் கற்பிக்கக்கூடிய மாஸ்டர் மன்னிக்கும் கடலாகுக. மாஸ்டர் மன்னிக்கும் கடலாக ஆகணும் அப்படின்னா தன்னுடைய மன்னிக்கும் சொரூபம் மூலமாக பாடம் கற்பிக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மா உங்களுடைய நிலையை அசைப்பதற்கு முயற்சி செஞ்சால், நன்மையின்மையினுடைய உள் உணர்வு வைத்தால், அதையும் நீங்கள் உங்களுடைய நன்மை பயக்கும் உள் உணர்வுனால மாற்றம் செய்யுங்க அல்லது மன்னிங்க. மாற்றம் செய்ய முடியல அப்படின்னா மாஸ்டர் மன்னிக்கும் கடலாகி மன்னிங்க. உங்களுடைய மன்னிப்பு அந்த ஆத்மாவுக்காக படிப்பனை ஆகிடும். இன்றைய நாட்களில் அறிவுரை கூறுவதனால புரிந்து கொள்பவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் மன்னிங்க, அதாவது சுப பாவனையினுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, சகயோகத்தை கொடுங்கிறாங்க பாப்தாதா. ஸ்லோகன்: யார் எப்பொழுதும் குஷி நிறைந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் தனக்கும் மற்றும் அனைவருக்கும் பிரியமானவராக இருக்கிறாங்க. யார் எப்பொழுதும் குஷி நிறைந்தவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தனக்கும் பிரியமானவராக மற்றும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.